ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நல்லா குண்டு குண்டு குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதுவும் பிஸ்கட் வச்சு செய்ய போகிறோம். இதில் மொத்தம் 19 பிஸ்கட் இருந்துச்சு. இதை நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தம் 6 டேபிள் ஸ்பூன் தண்ணி, அது கரெக்டான அளவு இருக்கும். நான் 7 ஸ்பூன் ஊற்றிட்டேன். ஆனால் 6 ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா அதுவே கரெக்டாக இருக்கும். நான் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றினால 1 டேபிள் ஸ்பூன் மாவு, கோதுமை மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிஸ்கட் இருந்துச்சுன்னா அதை நல்லா உடச்சி விட்டுருங்க. இல்லை இது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு டக்குன்னு வேலையாகணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஆனால் பிஸ்கட் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறத உடச்சி விட்ருங்க. இப்போ இதில் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த உருண்டைகளை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இதில் ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் ஃபுட் கலர் சேர்க்கறதுக்கு முன்னாடியும் சேர்த்ததுக்கப்புறமும் அந்த கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அதனால் சேர்க்காம இருந்தாலே அந்த கலர் வந்துடுது, குலோப் ஜாமுனோட கலர். இப்போ அதை உருண்டைகளை உருட்டிக்கலாம். உருட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டணும். அப்போ தான் நல்ல வெடிப்பு இல்லாமல் வரும். நம்ம உருண்டையில் வெடிப்பு வந்துடுச்சுன்னா அப்புறம் அது வெடித்து வந்துடும். குலோப் ஜாமுன் நம்ம ஜீராவில் போட்டக்கப்புறம் அதனால் வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை சேர்த்துக்கலாம். எண்ணெயோட சூடு மிதமாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லா உருண்டைகள்லையும் எண்ணெய் படுற மாதிரி அது மேலே இந்த மாதிரி கரண்டி வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை சுற்றி விட்டுட்டே இருங்க. சுற்றி விட்டுட்டே இருந்தால் எல்லா சைடுமே ஈவனான கலராக இருக்கும். இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆனோன்னே இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே மாதிரி நான் ஃபுட் கலர் சேர்த்ததையும் சேர்த்துக்கிறேன். இதையும் வெந்தோன்னே எடுத்துடலாம். ஆனால் ரெண்டோட கலருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், விரிசல் எதுவுமே வராமல் நல்லா அழகாக வந்திருந்தது. நம்ம உருட்டும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டணும். அடுத்து 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுருங்க. இதில் சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சால் போதும். உருண்டைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்னு, எந்த விரிசலுமே இல்லாமல். அடுத்து இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை. லைட்டாக தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கணும். ஆனால் இன்னும் அந்த பிசு பிசுப்பு வரல. இப்போ பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் அது சேர்த்துக்கலாம். 1 பதம் 2 பதம்லாம் விட்டோம்னா அதுக்குள்ளே ஜீரா இறங்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச குலோப் ஜாமுன் உருண்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இது 1 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். அவ்வளோதான், நம்மளோட குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி. நீங்கள் பிஸ்கட்டில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதில் ஒரு சில உருண்டைகள் மட்டும் உடஞ்சி வரல, ஆனால் இந்த மாதிரி இருந்தது. ஆனால் மற்ற உருண்டைகள்லாம் நல்லா வெடிக்காமல் இருந்தது. எதுவுமே ஆனால் வெடிப்பு தரல. ஆனால் இந்த மாதிரி ஜீராவில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிது. ஒருவேளை நீங்கள் இது புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. நன்றி.